கிறிஸ்டல் அண்ட் அமார்ஃபஸ் இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தூத்துக்குடி வயலில் உள்ள உப்பு. வயலில் எப்படி இந்த உப்பு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் டைரெக்டாகவே பார்க்கலாம். இந்த வயலில் உள்ள வாட்டர் எல்லாம் எவாப்ரேட் ஆகி அங்கே வந்துட்டு இந்த கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகுது. அதாவது NaCl வந்துட்டு இதில் ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த NaCl கிறிஸ்டலை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து இந்த லாங் ரேஞ்ச் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு யூனிட் செல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே யூனிட் செல் பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். லாங் ரேஞ்ச் ஆர்டரில் போயிட்டே இருக்கும். இப்போ இது அமார்ஃபஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்துட்டு லாங் ரேஞ்ச் ஆர்டர் இருக்காது. அங்கே வந்துட்டு ஷார்ட் ரேஞ்ச் ஆர்டர் தான் இருக்கும். இப்போ யூனிட் செல் வந்துட்டு ரிப்பீட் ஆகாது. இந்த கிறிஸ்டலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஒவ்வொரு டைரக்ஷனில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் இதை வந்துட்டு நம்ம ஆன்ஐசோட்ராபிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அமார்ஃபஸில் இந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேம் இன் ஆல் டைரக்ஷன். அதனால் நம்ம வந்துட்டு ஐசோட்ராபிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த கிறிஸ்டலுக்கு ஆன்ஐசோட்ராபிக், இந்த அமார்ஃபஸுக்கு பார்த்தீங்கன்னா ஐசோட்ராபிக் இருக்கும். கிறிஸ்டலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெல்ட்டிங் பாயிண்ட்டு ஷார்ப்பாக இருக்கும். அமார்ஃபஸுக்கு மெல்ட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்காது. இப்போ இதில் பார்க்குறது இந்த அமார்ஃபஸுக்கான எக்ஸாம்பிள் கிளாஸ், பிளாஸ்டிக் இந்த மாதிரி எக்ஸாம்பிளில் நம்ம வந்துட்டு அமார்ஃபஸ்ன்னு சொல்லலாம். இந்த அமார்ஃபஸுக்கு ஷார்ப் மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்காது. ஆனால் இந்த கிறிஸ்டலுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ப் மெல்ட்டிங் பாயிண்ட் உண்டு. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக மெல்ட் ஆகிறத நீங்களே பார்க்கலாம்.